எல்லா இருக்கும் என்ற சமத்துவத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்னும் மாபெரும் சக்தியை உருவாக்கிய கழகத் தலைவர் தளபதி தமிழகத்தின் சிஎம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கிளைமன்ற நிர்வாகியா இருந்து படிப்படியா நலத்திட்டங்களை பண்ணி ஒரு அணி அமைப்பாளரா வந்து அணி தலைவராகி அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளரா வந்திருக்கும் நமது ஆர்கே நகரின் நலத்திட்ட நாயகன் சுராஜி வேலு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் தெரிவு அறிவிச்சாங்க, சரிங்களா? ஸோ ஆர்கே நகரை வந்து கண்டெஸ்ட் பண்ண போறது யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தான் நாங்கள் நிர்வாகிகளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்ப பகுதியில் வந்து ஒரு அறிவிப்பு வருது, இது மாதிரி ஆர்கே நகர்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறது வந்து கல்வியாளர் என் மரியவில்சன் அவர்கள் சொல்லிட்டு. ஸோ அண்ணா வந்து ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள வராங்க. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கழக நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அடிப்படை தேவை என்ன அப்படின்றத கரெக்டா ஜட்ஜ் பண்ணி இதை விட பண்ணணும்னு சொல்லி அந்த 30 நாளுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு சென்னையிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மாண்புமிகு நிதியமைச்சரா உருவெடுத்து இன்று நம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் தான் டாக்டர் மரியவில்சன் அவர்கள். அண்ணனை பத்தி சொல்லணும், ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியில சொல்லிடலாம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணையோ ஒரு சக்கரையோ வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு இடத்தை வச்சோம்னா என்ன ஆகும்? கரெக்டா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மண் பிண்டத்தை நோக்கி எறும்புங்க சாரசாரியா வரும். வந்து மண்ணெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த சர்க்கரையை மட்டும் கரெக்டா பிக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம சேரும். என்ன தேவை, அதுல இருந்து என்னத்தை எடுத்துக்கணுமோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவாரு, பண்ணுவாரு, பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணா தேங்க்யூ சோ மச்ண்ணா. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வந்து நம்ம நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு ஷார்ட் நோட்டிபிகேஷன் கொஞ்சம் ஒரு 1 day பிஃபோர் தான் தெரிஞ்சது. இது ஏற்பாடு பண்ண எங்களுக்கு கொடுத்த டைம் வந்து 24 hours தான். ஸோ 24 hours டைம்ல என் கூட நைட்டு பகலமா தூங்காம கொள்ளாம உழைத்த என் கூடயே பயணிக்கிற என்னுடைய மாவட்ட இணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், வட்ட அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சில டைம்ல கோவத்துல எதனா ஒரு வார்த்தை பேசினாலோ திட்டினாலோ அண்ணன் தான் திட்டினாரு அப்படின்ட்டு மனசளவுல மட்டும் அதை எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள எடுத்துக்காம திருப்பியும் செயல்பாடை நோக்கி ஓடிக்கொண்டு மேலும் மேலும் வெற்றியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிற இந்நேரத்துல என்னுடைய இளைஞரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.